பண்ணிட்டேன் சார். ஓகே, என்ன சொல்லிட்டு இருந்தேன்? தைரியம்னு சொல்லிட்டு இருந்தேன். தம்பியோட சண்டை போடான்னு சொல்லிட்டு இருந்தேன். போட மாட்டியா? ஓகே, வெரி குட். இப்போ என்ன? ராஜேஸ்வரி. நல்ல கடவுள் பேர் ராஜேஸ்வரி. கடவுள் தெரியுமா? ராஜராஜேஸ்வரி. சரியா? ஸோ நல்லா படிக்கணும். நல்லா படிச்சு என்ன ஆகணும்? நீங்க ஏதாவது ஆகணும்னு நினைச்சிருக்கீங்களா? இதெல்லாம் நீங்க எத்தனாவது வகுப்பு படிக்கிறீங்க? 10th 12th ரொம்ப குஷியல் கிளாஸ் இல்லையா? 10th கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்கு இல்லையா? 12th கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்கு இல்லையா? இது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான படிக்க வேண்டிய நேரம். சரியா? ஸோ 10th 12th நீங்க சிறப்பா படிக்கணும். சிறப்பா படிக்கணுங்கிறதுக்கு என்னென்ன வேணும்? உங்களுக்கு தைரியம் வேணும். தைரியமா படிக்கணும். நம்ம என்ன தைரியமா படிக்கணும்னு எதுக்கு சொல்றேன்னா, நீங்க எத்தனை பேருக்கு எக்ஸாமினேஷன்ல ஜுரம் வருங்க? நல்லா ஓப்பனா சொல்லணும், தப்பே கிடையாது. ஜுரம் வருமா? யாருக்காவதுங்க? இல்ல பயம் வருமா? பயம் வரும் சார். பயம் வரும் இல்லையா? ஸோ பயப்படக்கூடாது. சரியா? எக்ஸாமினேஷன் பயமே படக்கூடாது. எக்ஸாமினேஷன் நம்ம வாழ்க்கையில அது ஒரு கட்டம். ஸோ தைரியமா எக்ஸாமினேஷன் வருது அப்படின்னு சொல்லி தைரியமாவே இருக்கு. இப்போ குவார்டர்லி எக்ஸாம் இருக்கா இல்லையா உங்களுக்கு? என்னைக்கு இருக்கு? நெக்ஸ்ட் வீக், அடுத்த வீக் சார். 13th. இது பூஜா ஹாலிடேஸ். ஸோ பூஜா ஹாலிடேஸ் இருக்கு. நல்ல தாராளமா உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இல்லையா? ஆனா தைரியமா இருக்கணும்னா எக்ஸாமினேஷன் டைம்ல படிக்கூடாது. என்ன பண்ணணும்? அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நடத்துறாங்களா? இன்னைக்கு என்ன நடத்துறாங்க அத உடனே படிக்கணும். சரியா? அந்த கிளாஸ்ல அந்த படிப்பை அப்ப முடிச்சிட்டீங்க வச்சுங்க, எக்ஸாமினேஷன் ஜாலியா இருக்கலாம். அன்னைக்கு நீங்க ஜாலியா இருக்கலாம், பயப்படக்கூடாது. இதனால நல்லா தெரியும் இல்லையா? ராஜஸ்ரீ எல்லாம் தெரியும் அப்படின்னு தைரியமா இருக்கணும். ஸோ அதை படிக்கலன்னா பயம்தான். பயமா இருக்குமா இல்லையா? படிக்கலன்னா. ஸோ நீங்க வெல் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். சும்மா டங்கு எந்த கேள்வி கேட்டாலும் பதில் எழுதுற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும். சரியா? என்ன? ஸோ உங்களை நீங்க தயார் பண்ணிக்கிறது ஒரு இப்படி. ஏன்னா நம்ம அடுத்தது என்னன்னா, நீங்க எக்ஸாமினேஷன் பேப்பர் வருது உங்களுக்கு. நீங்க என்ன பண்ணுவீங்க? கொஸ்டின் பேப்பர் வருது உங்க கையில கொடுக்குறாங்க இல்லையா? டீச்சர் முதல்ல கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்க இல்லையா? ஆன்சர் பேப்பரோட சேர்த்து கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்க இல்லையா? எக்ஸாமினேஷன். அப்ப என்ன பண்ணணும்? கொஸ்டின் நல்லா படிக்கணும். கொஸ்டின் பேப்பரை நல்லா ஒரு முறைக்கு 4 முறை, ஒரு முறைக்கு 100 முறை படிச்சாலும் சொல்லலாம். சரியா? கொஸ்டின் பேப்பரை நல்லா பார்த்துட்டு அதுல உங்களுக்கு பதிலெல்லாம் நல்லா சூப்பரா எது தெரியுமா அதை ஆர்டர் பண்ணிக்கணும். 1 2 3 ஆர்டர் பண்ணிக்கணும். சரியா? டிக் பண்ணினா அது நம்பர் எழுதி 1 2 எழுதிக்கிறீங்களா? உங்க என்ன? வித்யா சார். வித்யா. ஓகேவா? வித்யா என்ன தெரியுமா? படிப்பு. வித்யாவே படிப்பு தான். நீ படிப்பு பரிசு. ஓகேவா? ஸோ வித்யா நல்லா படிக்கும். ஸோ வித்யான்றது ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டு தெரியுமா? அதனால அவங்க பேரு அந்த காலத்துல இது மாதிரி கடவுள் பேரு ஒரு நல்ல பேரை வைப்பாங்க. இப்போதான் என்னென்னமோ நியூமராலஜி அது இதுன்னு பார்த்து என்னென்னமோ பேரு வாயிலே வராது. நம்ம பேரு என் பேரு ஹரிநாத். ஹரின்றது எல்லாமே நம்ம ஐயப்பன் கூட ஒரு ஹரின்னு சொல்லுவோம் தெரியுமா? இல்லையா? ஸோ ஹரின்றது விஷ்ணு. எல்லா கடவுளும் என் உள்ள இருக்காங்கன்னு சொல்லுவாங்க சில பேர் பெரியவங்க. ஹரின்னு ஒரு வார்த்தை சொன்னோம்னா எல்லா கடவுளையும் கும்பிடாமடா அப்படின்னு சொல்லுவார் எங்க பெரியப்பா ஒருத்தர். அதுதான் அந்த காலத்துல பேரெல்லாம் கடவுள் பேரு அது மாதிரி வச்சாங்க. ஸோ நம்ம கூப்பிட ராஜேஸ்வரி ராஜலட்சுமி எல்லாம் கூடும்போது நம்ம கடவுள் நினைச்ச மாதிரி அவங்களே கூப்பிட்டா மாதிரி. ஸோ இது என்ன பண்ணோம்? 1 2 3 ஆர்டர் பண்ணோம். ஆர்டர் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எழுத ஆரம்பிக்கிறீங்க. எழுதுறதுக்காடு ஒரு 3 மணி நேரமோ 2 மணி நேரமோ டைம் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, நீங்க 10 நிமிஷம் முடிச்சிருவீங்க. ஓகே? இப்படி 10 நிமிஷம் முடியுங்களா? முடிக்க மாட்டீங்களா? முடிச்சிருவீங்க. முடிச்சுட்டு என்ன பண்ணணும்? தெரியும் ஒரு வாட்டி பார்க்கணும். நல்லா எழுதிக்குமா, கரெக்டாக எழுதிக்குமா, எல்லாம் கொஸ்டின் ஆன்சர் பண்ணிக்குமா,
அப்படின்னு பார்க்கணும். பண்ணீங்களா? பண்ணாதவங்க பண்ணணும், பண்ணுறவங்க ஓகே, பண்ணாதவங்க நாளையில் எக்ஸாம் குவார்டர் எக்ஸாம் வந்து அது மாதிரி ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? பண்ணிவிட்டு அதெல்லாம் பிரமாதமாக பண்ணிவிட்டு ஜாலியாக வந்துடுது. ஓகேவா? ரிட்டர்ன் ஆகி வீட்டுக்கு தைரியமாக போகணும். அடுத்த நாள் எக்ஸாமும் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணோம்? குவார்டர்லி எக்ஸாமுக்கு பூஜா ஆரம்பிச்சில் பூஜைக்கு பார்க்கலாம், ஹெல்ப் பண்ணுங்க, மற்ற நேரத்தில் படிங்க, ரெடி பண்ணுங்க. ஸோ தைரியமும் பயத்தையும் இன்னும் சேர்த்துறேன். பயப்படக்கூடாதுன்றதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, தைரியமா இருக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்றோம். சரியா? ஒரு காட்டுல எந்த மிருகத்தை ராஜானவங்க? சிங்கம். வேற யாராவது சொன்னாங்களா? சிங்கத்தை தவிர வேற யாராவது சொன்னாங்களா? யாரும் சொன்னேன், ஒரு எல்லாம் சிங்கம் தானே சொன்னீங்க. வெரி குட், சிங்கம் தான் காட்டு ராஜா. ஸோ சிங்கத்தை காட்டு ராஜா இருக்கிறதுனால ஒரு காட்டுல ஒரு பெரிய சிங்கம், அது வந்து சர்வாதிகாரி மாதிரி இருக்கு. என்ன ரொம்ப ரொம்ப சுயமெல்லாம் பண்ணும். அது கொஞ்சம் வயசாகி போச்சு. வயசான உடனே என்ன ஆகுதுன்னா, சரி நம்ம ஏதாவது ஒரு ஃபார்முலா டிசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்ன பண்ணுது, அனிமல்ஸ் எல்லாம் ஒரு மீட்டிங் போடுறோம். எங்க வாங்க, இன்னைக்கு நான் ஒரு மீட்டிங் போட்டிருக்கேன். என்ன ராஜா, என்ன மீட்டிங்கு? நான் எப்படியும் டெய்லி ஒரு 2-3 அனிமல்ஸ் எல்லாம் கொண்டுட்டு சாப்பாடு ஆக்கிட்டு இருக்கேன். எனக்கு இப்போ வயசாச்சு, ஓடி ஓடி வேட்டையாட முடியல. ஸோ நான் ஒரு டிசைட் பண்ணேன். டெய்லி ஒரு அனிமலை வயசாச்சு இல்லையா, லிமிட்டாக சாப்பிட்டு லிமிட்டாக இருந்துட்டு ஜாலியாக இருந்துட்டு போகிறேன். ஸோ டெய்லி ஒரு அனிமல் வந்தால் போதும். நீங்கள் டிசைட் பண்ணி இன்னைக்கு கூட சொல்ல வேணாம், நாளைக்கு சொல்லுங்க அப்படின்னு இன்னைக்கு கலைஞ்சிருக்கு மீட்டிங். ஸோ அடுத்த நாள் இந்த அனிமல்ஸ் எல்லாம் மீட்டிங் போட்டு, சிங்கத்துக்கு அடுத்தது யார் தலைவர் இருக்கலாம்? சிங்கத்தோட குட்டி சார். அடுத்தது யாருமா? சிங்கத்தோட குட்டி. சிங்கக்குட்டியா? சாதாரண சிங்கத்துக்கு அடுத்தது புலின்னு சொல்றோம். சரியா? டைகரும் கொஞ்சம் சிங்க அளவுக்கு இல்லைன்னா கூட கொஞ்சம் அந்த அளவுக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ அந்த டைகரை லீடரா அப்பாயின்ட் பண்ணும். ஓகேவா? லீடரை அப்பாயின்ட் பண்ணிட்டு அந்த மீட்டிங் போடுறாங்க. மீட்டிங் போட்டு அவன் சொல்லு, சிங்கம் இந்த மாதிரி நேற்று சொன்னாங்க இல்லையா, சிங்கம் சொன்னார் இல்லையா, நம்ம என்ன பண்ணலாம்? அப்போ அவங்க அனிமல்ஸ்லாம் சொல்லு, நீங்கள் தான் இன்னைக்கு தலைவர், நீங்கள் உங்கள் அபிப்பிராயத்தை சொல்லுங்கள், எங்களுக்கெல்லாம் ஓகேன்னா நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் கேட்டதுனால நான் சொல்கிறேன். என் அபிப்பிராயம் என்னென்னா, சிங்கராஜா எப்படியும் 2-3 பேரை கொண்டதை விட நம்மக்குள்ளே ஒருத்தர் ஏதாவது முடிவு பண்ணிட்டு, இன்னைக்கு இந்த பூனை, இன்னைக்கு இது கரடி, இன்னைக்கு மானு அப்படின்னு டிசைட் பண்ணிக்கலாம். அது பிரகாரம் நம்ம போட்டுக்கலாம். அந்தந்த நாள் போய் அவங்க சரண்டர் ஆகிடலாம், சாப்பிட்டுட்டு நம்மளுக்கு தைரியமாக இருக்கலாம். மற்றதெல்லாம் ஒன்றும் டச்சே பண்ணாது. ஏன்னா அந்த அனிமலே போயிடுது. யார் முடிவு பண்ணுறோம் அவங்க போயிட்டு போகிறாங்க. ஸோ நரி டர்னு வருது. நரி எப்படிப்பட்டது? கேடி. இதில் யார் நரி? யாருமே இல்லையா? யாருமே இல்லை. யாரோ ஒருத்தர் இருக்காங்க நரி. அதனால நரி வந்து தந்திரமான அனிமல். உள்ள நரிடாம அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? ஸோ நரி தந்திரமான அனிமல். அந்த நரி என்ன பண்ணுது? சிங்கத்தண்டை போய், ஏய் சிங்கராஜா, இன்னைக்கு நான் தான் உனக்கு காவு, நான் வந்திருக்கேன், தைரியமா சொல்லிப்பாரு, நான் தான் இன்னைக்கு காவு, நான் வந்திருக்கேன், என்னை அடிச்சு போட்டுட்டு நீ ஜாலியா இருக்கு. என்னடா நான் ஜாலியா இருக்கு? என்ன இல்லை, ஏன்னா உன்னை கொள்றதுக்கு இன்னொரு சிங்கம் இந்த காட்டுல சுத்திக்கிட்டு இருக்குது. அந்த சிங்கம் எனி டைம் உன்னை போட்டுடும். என்ன அப்படியா? அது யாருடா? நரி, எனக்கு தெரியாது. இன்னொரு சிங்கம் காட்ட முடியுமா? அதுதான் நான் வந்திருக்கேன், காட்டேன், வா. போகுது. பெரிய கணல். என்ன அந்த கணத்தை காட்டுது. கணத்துல பார்க்கும்போது என்ன ஆகும்? ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனா அந்த ரிஃப்ளெக்ஷன் அப்படியே இருக்காது. கொஞ்சம் பெருசாக இருக்கலாம், என்ன ஒரு மாறுதலாகவும் இருக்கலாம். ஏன்னா அது கண்ணாடி இல்லை, தண்ணியில் அந்த தண்ணி அலையில அப்படி வருதுன்னு வச்சுக்கோ, அப்போ கொஞ்சம் பெருசாகவும் தெரியும். ஸோ அந்த சிங்கத்துக்கு நல்ல வலிவு இருக்க தெரியும், புத்தி இல்லை, நோ பிரெயின். ஓகே, அது பார்த்துட்டு ஆமாடா நரி, என்னோட இது கொஞ்சம் பெருசாக இருக்கு, என்ன க்ளோஸ் பண்ணிடும் போல் இருக்கு, என்னடா பண்ணலாம்? நான் சொன்னால் எடுத்துங்களா? எடுத்துக்கிட்டு தானே, நீ சொன்னால் எடுத்துக்கலாம், என்ன பண்ணுறது? இப்போ உன் தயவில் தானே ஆயிருக்கேன். இப்போ அப்படியா? சரி,
நீங்கள் குதிச்சு அதை கொள்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. நாங்களாம் மேலே இருந்து கல் பாறாங்கல் அது இதெல்லாம் போட்டு கெட்ட பாறை போட்டு அதை கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி சிங்கம் புத்தி இல்லாத சிங்கம் குதிச்ச உடனே மற்ற அனிமல்ஸ் எல்லாம் போட்டு அதை கொண்டுடுது. ஓகேவா? கேட்கலாம் இல்ல கொண்டுடுது. இப்போ இதனால என்ன தெரியுது? நம்ம தைரியம் இருந்தா நம்ம பாதுகாத்துக்கலாம், மற்றவங்களையும் பாதுகாக்கலாம். மற்ற அனிமல்ஸும் தைரியமா இருக்குல்ல. இப்போ அந்த வேற அனிமல்ஸ் கொலைதான் செய்யும், கொல்ல முடியும். ஏன்னா அது இயல்பு. ஒருத்தரை அழிச்சுதான் இன்னொருத்தன் பிழைக்கணுன்றது இயல்பு. இப்போ எல்லா அனிமல்ஸே இப்போ பாரு, பூனை என்ன பண்ணும்? எலி சாப்பிடும் இல்லையா? எலி என்ன சாப்பிடும்? பாம்பு பிடிக்கும், எதையாவது சின்ன சின்ன இது சாப்பிடும். அது மாதிரி ஒரு அனிமல் இன்னொரு அனிமல் கொன்றது பெருசுதுலையும் இருக்கு, சின்னதுலையும் இருக்கு. சரியா? ஆனா இந்த நாள்ல என்ன ஆயிட்டு இருந்தது? யார் சாவோன்றது பயந்துட்டு இருந்தாங்க இல்லையா? நம்ம அந்த டர்ன் வரும்போது 3 நாள் முன்னாடி தெரிஞ்சு போகுது இல்லையா, இந்த டர்னு நான் சாவ போறேன். அப்போ பயந்துருக்கு. சரியா? அதனால அந்த பயத்தினாலேயே அவங்க ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க. இப்போ அப்படி இல்லை, ஏதோ டர்ன் வரும்போது போறோம் அப்படின்னு தைரியமா இருப்பாங்க இல்லையா? கடைசியில் இருக்கிறவங்க கேட்குறீங்களா? ஹலோ லாஸ்ட் என்ன கேட்குதா? நான் பேசுறது கேட்குதா? ஓகேவா? அதனால நீங்க தைரியமா இருக்கணும். தைரியமா இருக்கும்போது பயமும் போயிடும் உங்களை வேலைக்கு. என்னத்துக்கு இப்போ தைரியமா இருக்கணுன்ற? பயத்தை தொலைக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். புரியுதாம்மா? நீ அந்த பக்கம் என்ன பக்கம்? நான் இங்கேதான் இருக்கீங்க, போக்கதான் தைரியமா இருந்து பயத்தை போக்கணும். ஸோ இப்போ என்ன சொன்னேன்? எக்ஸாமினேஷனுக்கு பயப்படக்கூடாதுன்னு சொன்னேன். அப்புறம் இன்னொன்று என்ன சொல்றேன்னா, எக்ஸாமினேஷன் போது சில பசங்க 24 மணி நேரம் படித்தேன், 48 மணி நேரம் படித்தேன், 64 மணி நேரம் படித்தேன், இப்படிதான் அவங்களுக்கு அவங்களுக்காக அவங்க திருப்தி பண்ணிக்குவாங்க. இத்தனை மணி நேரம்லாம் படிக்கணுன்றது அவசியமே இல்லை. என்ன படிக்கணும்? நான் சொல்றேன், அன்னைக்கு பாடம் படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அப்போ ஒரு ரிவிஷன். சரியா? அது மாதிரி பண்ணிட்டா கூட நம்மளுக்கு போயிட்டே இருக்கும் டைம். அப்புறம் நம்ம எக்ஸாமினேஷன் பீரியட் டைம்ல கொஞ்சம் நம்ம என்டர்டெயின் பண்ணிக்கணும். எல்லாரும் படிச்சுட்டே கூடாது. அம்மா அப்பா திட்டுவாங்களோ, அப்பா திட்டுவாங்களோ அப்படின்றத நீங்க சில பேர் நினைச்சிட்டு புத்தகம் படிக்கிறாங்களோ இல்லையோ, அது கவனம் இருக்கோ இல்லையோ, புத்தகத்தோடு இருப்பாங்க. என்ன அது மாதிரிலாம் வேண்டாம். உங்களுக்கு நீங்களே ஏமாத்தி இந்த மாதிரி பண்ணாதீங்க. என்ன ஒழுங்கா படிக்கணுமோ படிங்க. அது தைரியமா படிங்க. படிக்கும்போது நான் என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். அதெல்லாம் யாரும் பண்ண மாட்டேன். நான் ஒரு தனியன். நான் முன்ன நான் சினிமா போறேன். திட்டக்கூடாதா? சினிமா போறேன் கட்டுமா? இதை நீங்க ஃபாலோ பண்ணவே முடியாது. ஏன்னா சினிமாவுக்கு போறது எனக்கு ஒரு தைரியம். எங்க அம்மா என் மேல நம்பிக்கை இருக்கு. அவன் சும்மா ஊதிடுவான் எக்ஸாம். என்ன சினிமா போறேன், உங்க அப்பாவை சமாளிக்க முடியுமா? நான் எவ்வளவு தெரியும், நீ படிச்சுட்டு இருப்ப, எல்லாம் பண்ணிட்டு இருப்பேன்றது பர்மிஷன் கொடுக்குறேன். ஆனா அப்பாலாம் நான் சொல்ல மாட்டேன்பா. நீ அப்பா எங்க போயிருந்தான்னு கேட்டா நீ என்ன உண்டு சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லி விட்டுருவோம் எங்க அம்மா. ஆனால் சினிமா போயிட்டு வந்து என்ன ஆகும் தெரியுமா? என்னுடைய மூடு அதுவும் காமெடி பிக்சர் போனா சும்மா ஜில்லுன்னு மாறிடும். என்ன எக்ஸாமினேஷன் சும்மா டக்கு டக்கு டக்குன்னு எழுதிடுவேன். நீங்க சினிமா போகணும்னு நான் சொல்லலை. அது மாதிரி ஏதாவது படிக்கும்போது உங்களை நீங்களே உற்சாகப்படுத்துறதுக்கு என்ன ஆகணுமோ செய்யுங்க. ஒரு மணி நேரம் படிச்சுட்டோட ஒரு 10 நிமிஷம் தம்பியோ தங்கச்சியோ அக்காவோட கேரம் போர்டு விளையாடுறதோ ஒரு வேற எந்த விளையாடு. ஸோ நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாகும். எப்பவுமே டென்ஷனோட படிக்கக்கூடாது. புரியுதா? டென்ஷன் ஃப்ரீயாக படிக்கணும். டென்ஷன் ஃப்ரீயாக படிச்சீங்கன்னா உங்களால் சாதிக்க முடியும், சாதனையாளர் ஆகும். சரியா? இதுதான் நான் சொல்ல விரும்புறது. என்னன்னா முக்கியமாக தைரியமாக இருக்கணும், பயம் இருக்கக்கூடாது. இது ரெண்டும் இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களால் எதையும் சாதிக்க முடியும். ஸோ இது எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷன் எப்படி, எதுக்கு தைரியமாக இருக்கணும் இத்தனைன்னு சொல்லிட்டேன்னு தெரியும். அப்புறம் எக்ஸாமினேஷனுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன். இப்போ
நான் என்ன சொன்னேன் 1 2 3 அப்படின்னு போட்டு சொன்னேன் இல்லையா. பொதுவாக இன்னைக்கு யார் இந்த கிளாஸ்க்கு டீச்சரு வரலையா? அங்க இருக்காங்க சார். கொஞ்சம் வந்து அவங்களுக்கு மேம் மேடம் தமிழ் மேம் கூப்பிடுறாங்க. மேடம் அவங்களும் தான் வராங்க சார். சரி பரவாயில்ல. ஓகே ஓகே அப்படியா மேடம் நீங்களும் உட்காரலாமா? நீங்களும் உட்காருங்களா கொஞ்ச நேரம்? கேட்குறீங்களா? தேங்க்யூ. நீங்கள் என்ன எடுக்கிறீங்க மேடம்? நீங்கள் என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க? தமிழா? சரி ஓகே கேட்குதுன்னா சரிங்க. அதனால் எக்ஸாமினேஷன் எழுதும்போது நீங்கள் ஆர்டர் பிரகாரம் எழுதிங்கன்னா டீச்சர் தான் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க. என்ன ஆகும் தெரியுமா? நல்லா எழுதிருக்குன்னா இந்த பொண்ணு பிரமாதம் படிச்சிருக்கடா, அதுதான் நல்லா எழுதிருக்கா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஓடும் இல்லையா. அதே லெவலில் அவங்க திருத்துவாங்க இவங்கள. இப்போ பப்ளிக் எக்ஸாமில் வேற ஸ்கூலுக்கெல்லாம் போவோம், வேற டீச்சருக்கு போவோம். அவங்க ஜென்ரலாக என்ன ஃபாலோ பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்ப்பாங்க. அதிலே ஜட்ஜு பண்ணுவாங்க ஓரளவுக்கு. இவன் நல்லா தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கான். ஸோ மற்றதெல்லாம் கொஞ்சம் அந்த அளவுக்கு சீரியஸாக பார்க்காம அப்படியே பார்ப்பாங்க. ஸோ நல்ல மார்க் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. அதனால அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க, கம்பல்சரியாக ஃபாலோ பண்ணுங்க. ஸோ பண்ணிங்கன்னா உங்களுடைய எவாலுவேஷன், மார்க்ஸ் எவாலுவேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சின்ன கேம் விளையாட போகிறேன். இதனால் உங்களால் செய்ய முடியும். என்ன எப்படி செய்யலான்ற நீங்களே யோசனை பண்ணி செய்யணும். சரி, இந்த பீமை நீங்கள் யாராவது சொல்லுங்க. இந்த பீமை யார் தொடங்கி பார்க்கலாம்? பெஞ்ச் மேலே ஏரியா சார். அதெல்லாம் நான் சொல்லலை, பீமை தொடன்னு சொன்னேன், அவ்வளோதான். நீங்கள் எது வேணால் செய்யலாம், பீமை தொடணும். இந்த பீமை தொடு. இந்த பீமை தொடு. இங்கேம்மா பீம் இங்கே தான் இருக்கு. நீ சொல்லக்கூடாது, அவ்வளோதான். நீங்க அவளுக்கு சொல்லி நீரே தொட்டுக்கலாம்ல. எப்படி கேட்டுட்டுமா? கங்க்ராச்சுலேஷன் பேரு. ஓகே, அதை பாரு. நான் என்ன சொன்னேன்? பீமத்தோடு தான் சொன்னேன். டேபிள் ஏறாது, குதிக்காது, அதெல்லாம் எதுவும் சொல்ல இல்லையா. இதுக்கு யோசனை வேணும், புரியுதா? நம்ம ஏதாவது ஒரு செயல் பண்ணணும்னா நம்ம முக்கியமாக அது எப்படி போனால் நம்மளால அடைய முடியும், அந்த பீமை எப்படி தொட முடியும் அப்படின்றது அந்த பாப்பா டேபிள் மேலே ஏறி சொல்லு. பாவம் ஸ்நேகித்துக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ண முடியும். என்ன டேபிள் மேலே ஏறி தொடுமா? அதுக்கு வேணாம். ஓகே, நீ சொன்ன இல்லை உங்களுக்கு பென்ஷன் வாங்க, நீ சொன்ன இல்லை ஐடியா, அதுக்கு உங்களுக்கு பென்ஷன் வாமா. இது வித் ரப்பர், ஓகேவா? மிஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால அந்த பாப்பாவுக்கு குள்ளமாக இருக்குமே 8மோ 8ஆகுதுன்னு அவங்க ஸ்நேகிக்கு சொல்லி இதே மாதிரி எக்ஸாமினேஷனோட உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் உங்கள் ஸ்நேகிங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க, அவங்க சொல்லுவாங்க கண்டிப்பாக. ஸோ இது மாதிரி நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்க, லைஃப்பில் வெற்றி அடைவீங்க. அப்புறம் அடுத்தது என்ன? அடுத்த சப்ஜெக்ட் என்ன சொல்லலாம்? விடாமுயற்சி எடுத்துக்கலாமா? விடாமுயற்சி எடுத்துக்கலாம். லிசனிங் பண்ணலாம். லிசனிங் என்பது என்ன? கேட்கணும். என்ன கிளாஸ்ல டீச்சர் எடுக்கும்போது ஒழுங்கா காது கொடுத்து கேட்கணும், சரியா? காது கொடுத்து கேட்காம இந்த பாப்பா அங்கே எங்கேயோ பார்க்குது, அது வரல பார்க்கணும். டீச்சரை பார்க்கணும், காதை நல்லா கேட்கணும், சரியா? காதை கொடுத்து கேட்டு என்னம்மா என்ன பாடம் நடத்துகிறாங்க எல்லாம் பார்த்துட்டு ஏதாவது குறிப்பு எழுதிக்கணும்னா எழுதிக்கணும். என்ன சும்மா வெறும் கேட்கறதோட சில டைமில் நம்ம எழுத்தால் எழுதினோம்னா அது இன்னும் நம்ம மனசில் அப்படியே பதியுமா பதியாத பதியும். ஸோ பதியும். ஸோ இன்னொன்று என்னென்னா, டீச்சர் கிளாஸ் எடுத்த பிற்பாடு நம்ம ஏதாவது சந்தேகம் இருந்தால் அவங்கள கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? கேட்போம் சார். எல்லாரும் கேட்க மாட்டாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்குறேன்னு சொல்கிறீங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சில பசங்க கேட்குறோம், பயப்படும். இந்த பக்கத்தில் இருக்கிற லட்சுமி நம்மளை பற்றி என்ன நினச்சிக்குவாளோ, இவனுக்கு ஒன்றும் தெரியாதா, சந்தேகம் தான் அப்படின்னு நினச்சிக்குவாளோ, இல்லை டீச்சர் கூட நம்மளை பற்றி தப்பாக இடம் போட்டுருவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு சந்தேகத்தை கேட்காமே இருந்துடும், சரியா?
கேட்காம இருந்தால் அந்த சந்தேகத்தோடயே இருந்தால் உங்களால் எப்படி ஒழுங்காக படிக்க முடியும், எப்படி பரீட்சை எழுத முடியாதுல்ல. ஸோ சந்தேகம் இருந்தால் தைரியத்தோட பயம் இல்லாமல் டீச்சரை அந்த சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்புறம் விடாமுயற்சி எதுக்கு வேணும்னா, இப்போ நீங்கள் என்ன இது எடுக்க போகிறீங்க, நெக்ஸ்ட் என்ன எடுக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 11th என்ன கோர்ஸ் செலக்ட் பண்ண போகிறீங்கன்றது பண்ணிடணுமா இல்லையா? காமர்ஸ் எடுக்கணுமா இல்லை மேத்ஸ் எடுக்கணுமா, அடுத்தது என்ன ஆகணுன்றது நீங்கள் 11th முடிவு பண்ணணுமா இல்லையா? ஸோ நீங்கள் 11th 10th 11th 12th நீங்கள் என்ன முடிவு பண்ணணும், தட் இஸ் யூ செட் எ கோல். புரியுதா? ஒரு கோல் செட் பண்ணிக்கணும். நான் டாக்டர் ஆகிறேன், நான் இன்ஜினியர் ஆகிறேன், நான் ஐஏஎஸ் ஆகிறேன் அப்படின்னு நீங்கள் இல்லை நான் ஒரு பெரிய வியாபாரி ஆகும். பொம்பளை கூட நிறைய வியாபாரம் பண்ணுறாங்க தெரியுமா? நிறைய பேர் இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருக்காங்க லேடிஸ். ஓகேவா? ஆன்லைன்லேயே லட்சம் கோடி கணக்கில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. சரியா? ஸோ படிச்சுட்டு வேலைக்கு போகணுன்னு தான் அவசியம் இல்லை. வேலைக்கு போகிறத விட தொழில் செய்கிறவங்க இன்னும் அதிகமாக சம்பாதிக்கும். ஒரு அம்பானி யாருமா? ஒரு சாதாரண ஒரு சைக்கிளை டீ வித்துட்டு இருந்தார். ரிலையன்ஸ் ஓனர் பெரிய அம்பானி ஒரு டீ சைக்கிள், புரியுதா? சைக்கிளில் வித்துட்டு அவர் அவ்வளோ பெரிய ஆளானார்னா இன்னைக்கு இந்தியாவிலேயே ரிச்சஸ்ட் பர்சன், ஹையஸ்ட் வால்யூம் இருக்கிறது ரிலையன்ஸ் தான். அதுக்கு முன்னாடி ஆரம்பிச்ச டாடா பிர்லாலாம் நடக்குது. ஆனால் அவங்களெல்லாம் கிராஸ் பண்ணிட்டாரு. படிக்காத மேதை சினிமா பார்த்துருக்கியா? பார்த்துருக்கல? அது வரும். அந்த படிக்காத மேதை என்னென்ன பண்றா சாதிக்கிறான்றதுல காட்டுறாங்க இல்லையா? ஸோ படத்துல நல்லதும் காட்டுறாங்க, கெடுதுங்க. நம்ம நல்லது வரணும் எடுத்துக்கணும். ஓகேவா? கெட்டதெல்லாம் அப்படி தூக்கி வச்சிடணும். ஸோ பாப்பா, 2வது பாப்பா கண்ணு வரைக்கும் வருதா? உனக்கு தான் அப்படி வருதா? ஒன்றும் இல்லை. ஸ்மார்ட். ஓகேவா? மாதிரி டென்ல வருது, அதுதான் ரைட். ஓகே, தமாஷா இருக்கா கிளாஸ்? என்ஜாய்? எஸ் சார். ஒன்றும் காலேஜ் அப்படி சொன்னதான் எனக்கு ஒரு தெம்பு வரும். ஓகேவா? அவர் என்ஜாய்னா எஸ் சார். எஸ் சார். ஓகே, நைஸ், தட்ஸ் குட். ஸோ நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணிக்கணும். அந்த கோல் செட் பண்ணிட்டு பிற்பாடு அதுக்கு உண்டான முயற்சிகள்லாம் நீங்கள் எடுக்கணும். இப்போ நான் ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டாக்டருக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அது மாதிரிலாம் இருக்கு இல்லையா? இன்னைக்கு காலத்தில் இருக்குல்ல. நீட்டுக்கு என்னென்ன படிக்கணும், எந்த இன்ஸ்டிடியூட்ல சேரணும், அதெல்லாம் இப்போவே நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். புரியுதா? ஸோ நீ அந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கு உண்டானது அட்லீஸ்ட் நீங்கள் எடுத்த உடனே அது புக்கோ விக்கோ அதெல்லாம் சேரணும். பட் அதை பற்றி கொஞ்சம் ஸ்டடி பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஸோ கடைசி நிமிஷத்தில் போன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து 4 ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னே மாதிரி டாக்டர் தான் ஆகணும்னு நினைக்கிறான்னு வச்சுக்கோ. அந்த ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னும் உங்கள் சீனியர்ஸு, உங்கள் சிஸ்டரோ, உங்கள் யாரோ தெரிஞ்சவங்களோ அவங்க டாக்டர் முடிச்சிருக்காங்க வச்சுங்க, அது மாதிரி அவங்கள கன்சல்ட் பண்ணலாம். என்ன நீங்கள் எப்படி டாக்டருக்கு சேர்ந்தீங்க, நீங்கள் எந்த மாதிரி அடாப்ட் பண்ணீங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு அது மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா உனக்கு ஈஸியாக வரும். ஈஸியாக வருமா வராதா? வரும், கண்டிப்பாக வரும். அதனால நீங்க என்ன பண்றீங்க, நான் சொல்றது கொஞ்சம் நல்லா கேட்டுட்டு நீங்க உங்க கோல் செட் பண்ணிக்கணும். இன்னைக்கே பண்ணிக்கணும். இன்னைக்கு பண்ணாதவங்க நீ பண்ணிக்க ஏதாவது ஆகணுங்க என்ன பண்ணி என்ன ஆகணும்னு நினைச்சிருக்கோம். ஐஏஎஸ் உடைய அர்த்தம் என்ன? வெரி குட். இன்னொரு டாக்டர் தான் சொன்னேன். ஆமா, டாக்டர் தான் சொன்னேன். பாப்பா ஐஏஎஸ் ஆகணும்னு சொல்லி. ஸோ நீ ஐஏஎஸ் ஆகணும்ன்றது என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகேவா? அவன் பேர் என்ன? பிரியதர்ஷினி. தீர்க்கதர்ஷினி. ஐஏஎஸ் ஆகணுன்றது அவருடைய ஆசை. தீர்க்கதர்ஷன் தெரியுமா? தீர்க்கதர்ஷன்ன்றது தெரியுமா? முன்னாடியே நம்ம என்ன ஆகணும்ன்றது நினைக்கிறது தான் தீர்க்கதர்ஷன். ஸோ பிரியதர்ஷினி, I wish you should become an IAS. பிரியதர்ஷினி IAS பார்க்கணும் போட. ஓகேவா? கேட்டுங்க. பாருங்க, என்ன தைரியமா பயம் இல்லாம ஐஏஎஸ் ஆகணுன்ற ஒரு நோக்கம் இருந்தா அதுக்கு என்ன வேணுமோ அதை இப்போதுல இருந்து நீ ஆரம்பிக்கணும்.
சரியா? ஸோ ஐஏஎஸ் வந்து இட்ஸ் எ வெரி காம்படிட்டிவ் எக்ஸாம். அதனால தான் ஐஏஎஸ்ங்கிறது. அதே மாதிரி இதில் நீங்கள் சிஏ எடுக்கிறீங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ன்றீங்க, அதனால கொஞ்சம் டஃப் கோர்ஸ். ஸோ அதே மாதிரி இன்ஜினியரிங், மெடிக்கல் அதனால டஃப் கோர்ஸ் தான். பட் இது கம்பேர் பண்ணும்போது அது எவ்வளோ தான், ஓகேவா? நிறைய பர்சன்டேஜ் வரும், ப்ரிப்பரேஷனும் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ஐஏஎஸ் ஆகணுன்றாங்க. வேற யாருக்காவது ஏதாவது ஒரு கொள்கை இருக்காம இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஏதாவது ஆகணும்னு தைரியமா சொல்லணும். அந்த பாப்பா சொன்ன மாதிரி வேற சொல்லு. இல்லம்மா, ஆஸ்ட்ரோனட் சார். வெரி குட். ஏரோநாட்டிக்ஸ் தான் சொல்லுவாங்க. ஓ, அது பிளேன் சம்பந்தப்பட்டு தானே அது? அதான் ஏர்கிராஃப்ட் பற்றி தானேம்மா, ஏர்கிராஃப்ட் பற்றி தானே. வெரி குட். எப்படி உனக்கு அந்த ஆசை வந்தது? ஓ, ஆ, தங்கிடுவோம். அதோட ரகசியங்கள்லாம் என்கிட்ட நிறைய பேசியிருக்காங்க. ஸோ வந்து அது வரையா எனக்கு இன்ஸ்பயர் ஆகி, ஸோ நம்ம அங்கே போகணும், அதை பற்றி நிறைய கற்றுக்கணும், அதோட அழகு, அதோட அதிசயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம வந்து அது தெரிஞ்சுக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிச்சும்போது நான் ஆஸ்ட்ரோனட் தானே சொல்றேன். ஆஸ்ட்ரோனட் சொன்னேன், சரியா? ஆஸ்ட்ரோனட். ஸோ ஆஸ்ட்ரோனட் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும். ஆஸ்ட்ரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்ல வந்து நான் திறமையா இருக்கணும். ஸோ நான் அதனால வந்து எங்க அப்பா கிட்ட எங்க அப்பா வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாரு. நான் நிறைய இந்த விண்வெளி பத்தி நிறைய சொல்லியிருக்காரு, பூமியை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. அதுல வந்து எனக்கு இன்ஸ்பயர் ஆனது விண்வெளி தான். எனக்கு விண்வெளிக்கு போகணும், அங்க போய் அதோட அழகும் அதோட அதிசயங்களும் எல்லாத்தையும் பார்த்து அதை பத்தி கத்துக்கணும். நான் கத்துக்கிட்டு நான் இந்த ஒரு ஓகே, வெரி குட். ரொம்ப 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 சிறப்பான நல்ல கட்டு. சிவசக்தி, சக்தியோட இந்த சிவம், சிவசக்தி. நல்லபடி நல்லா படிக்கணும். நீ நினைச்சது ஆகணும். பட் யுவர் தரோ ஆல்ரெடி யுவர் தரோ இந்த சப்ஜெக்ட் பாத்தியா? எது அதை பத்தி வந்து விவரமா ரொம்ப. அப்பா என்ன பண்றாரு? ப்ரொஃபசர். பட் அவருக்கு வந்து இந்த இதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அவருக்கு. ஸோ நம்ம அப்துல் கலாம் சயின்டிஸ்ட் தெரியுமா? அவர் வந்து ராக்கெட் சென்டர்ல கூட ஒர்க் பண்ணிருக்காரு, புரியுமா? ஸோ அவருடைய ஆம்பிஷன் வந்து ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும், உலக அதிசயம்லாம் ஏதாவது செய்யணும் அப்படின்றாரு. அவர் வந்து சிறந்த சிறந்த ஜனாதிபதி. அப்துல் கலாம் வந்து சிறந்த ஜனாதிபதி ஆனார். அவர் வந்து வாழ்க்கையில படிக்கும் போது சொல்லிட்டார் அவர் ஆட்டோபயோகிராஃபில, நான் வந்து முதல் குடிமகனா ஆகணுன்றது என்னுடைய ஆசை. என்ன முதல் குடிமகன் யாரு? நம்ம பிரசிடென்ட் தான் முதல் குடிமகன் நம்ம நாட்டுக்கு. ஸோ அதுக்கு வந்து எங்க லயன்ஸ் கிளப், வாசல் கிளப்லாம் லீடர் வந்து பிரசிடென்ட் வந்து முதல் மெம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க மிஸ்ஸஸ் வந்து ஃபர்ஸ்ட் லேடின்னு சொல்லுவாங்க. மெம்பர்ஸ் எவ்வளோ பேர் இருப்பாங்க, ஆனால் ஃபர்ஸ்ட் லேடி, ஃபர்ஸ்ட் பர்சன், அது மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது பாரு, இந்த பாப்பா இது ரொம்ப 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 பிரமாதமாக சொன்னாம இன்னொரு முறை கலை தட்டுங்க. இது மாதிரி அந்த நோக்கத்தோட அவங்க வந்து அதை பற்றி எல்லா விவரமும் கலெக்ட் பண்ணிட்டு அது ஆகணும். கண்டிப்பா ஆக நீ பாரு, நீ ஊன்ல லேண்ட் பண்ண ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவேன், ஓகேவா? அதனால நீ செய்யணும், சரியா? நான் நம்பர் கடைசியில சொல்றேன், எழுதிக்கிட்டு யாராவது ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் எனக்கு கேள்வி. ஸோ என்ன நோக்கத்தோட செய்யறான்னு இந்த நோக்கம் கண்டிப்பா நிறைவேறதுக்கு என்ன வேணுமோ அது A to Z ஆராய்ச்சி பண்ணி அதுல பி என்ன நடுவில் கேட்டாலும் சொல்றதுக்கு தயார் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஏ மாத்திரம் இல்லை, Z மாத்திரம் இல்லை, நடுவில் எந்த எழுத்து கேட்டாலும் சொல்லுவா. பிரியதர்ஷினி இல்லை, சிவசக்தி தானே, சிவசக்தி பிரியதர்ஷினா
சூப்பர் ஐடியாஸோட இருக்காங்க. ஸோ மற்றவங்க நம்மளால உங்களுக்கு எதுவும் ஐடியா என்னத்துக்கு ஃபார்ம் பண்ணலைன்னா இன்னைக்கு போயிட்டு உங்களோட நல்ல யோசனை பண்ணி இன்னும் அவங்களுக்கு முடிவு பண்ணுங்க. அந்த நோக்கத்தை சேர்த்து உங்க பிரயாணத்தை ஆரம்பிங்க. ஓகேவா? பண்றீங்களா? வெரி குட். இது போறாது இன்னும். ஓகே, உங்க பயணத்தை ஆரம்பிங்க. அதை வெற்றி அடையத்துக்கு எல்லா முயற்சியும் பண்ணுங்க. சும்மா மாத்திரம் எழுதி வச்சுக்கிட்டே போறாது. நம்ம அதுக்கு தகுந்த ஆக்ஷன்லாம் எடுக்கணும். அது பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஆயிடும். இன்னும் ஒரு 4 நிமிஷம் காலம் தான் இருக்கு இல்லையா? சார் 30 minutes ஆயிடுச்சு சார். 30 minutes வீடியோ ரெக்கார்ட் ஆயிடுச்சு. 30 minutes ஆயிட்டா? இல்ல, டைம் 3 o'clock ஓவர். ஆமா சார். இப்போ 3 minutes இருக்கா? டைம் பாருங்க. 3 minutes. 3 o'clock பெல் வந்து. ஆமாங்க சார். அதான் இன்னும் 3 minutes. 3 o'clock சுத்தணும் சொன்னாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? அப்புறம் முயற்சி பண்ணா பீம் கூட தொட்டுட்டாங்க. ஐஏஎஸ் ஆகிறதுக்கு என்ன பண்றாங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கீங்க உங்க கிளாஸ்ல? 32, 35 வச்சுக்கலாம். ஜெனரலா உங்க கிளாஸ் ஸ்ட்ரென்த் எவ்வளோ? 32 சார். இன்னைக்கு 2 பேர் வரல அப்படிக்கலாம். சரி, எல்லாருமே சிறந்த வரணும். உங்க ஸ்கூல்ல என்ன செக்ஷன் இது? சி செக்ஷன். பசங்க ரொம்ப பிரமாதமா செய்தாங்க அப்படின்ற ஒரு பேர் வந்ததுன்னா உங்களுக்கெல்லாம் சந்தோஷம், உங்க நண்பர்களுக்கு சந்தோஷம், இன்னைக்கு கிளாஸ் எடுத்த எனக்கும் சந்தோஷம். அடுத்த வருஷம் நீங்க ராஜுலு மேடம் கேட்பேன். ராஜுலு மேடம் தான் உங்களுக்கு பிரின்சிபால். ஸோ அவங்கள கேட்பேன், மேடம் நான் கிளாஸ் எடுத்தேன், அதனால ஏதாவது உங்க பசங்க பயனடைஞ்சாங்களா அப்படின்னு கேட்பேன். ஸோ சி செக்ஷன் எடுத்தேன், அப்புறம் அந்த கிளாஸ் எடுத்தேன், இந்த 2 கிளாஸ்லையும் ஏதாவது வித்தியாசம் இருந்ததா அப்படின்னு கேட்பேன். நீங்க வந்து ராஜுலு மேடம் எஸ் சார் டெஃபினெட்லி தட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு இம்ப்ரூவ்மெண்ட் சொன்னா கூட நான் வந்து ரொம்ப 100% நான் அச்சீவ் பண்ணதா நான் ஃபீல் பண்ணுவேன் இல்லையா? ஓகே, சரி, இதுதான் இன்னைக்கு நம்ம என்ன. ஸோ யாராவது ஒரு வந்து எனக்கு சொல்லுங்க என்ன கத்து.